அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன பாருங்க. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10. இரண்டாவது வினா. வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகள் யாருடைய பாதுகாப்பில் இருந்தனர்? கோபால நாயக்கர். வேலு நாச்சியாரும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் கோபால நாயக்கரோட பாதுகாப்புல 8 ஆண்டு இருப்பாங்க. மூன்றாவது வினா. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யாருன்னா திலகர். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் வந்து திலகர். நாலாவது வினா. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? சோட்டா நாக்பூர். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் சோட்டா நாக்பூர். ஐந்தாவது வினா. பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1757 ஜூன் 23. ஆறாவது வினா. பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஹாஜி சரியத்துல்லா. பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஹாஜி சரியத்துல்லா. ஏழாவது வினா. கோவில் நுழைவு நாள் என்று? 1933 ஜனவரி 8. கோவில் நுழைவு நாள் என்று 1933 ஜனவரி 8. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று? 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் 1945 ஜூன் 14. ஒன்பதாவது வினா. உலகப் போருக்கு பின் பிரிட்டனின் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? கிளமெண்ட் அட்லி. ஒரு முக்கியமான வினா இது. உலகப் போருக்கு பின் பிரிட்டனின் பிரதமராக பொறுப்பேற்றவர் கிளமெண்ட் அட்லி. 10வது வினா பாருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார்? டி. முத்துசாமி. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1877 பொறுப்பேற்றிருப்பாரு. 11வது வினா. இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? அன்னி பெசன்ட். இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் அன்னி பெசன்ட். 12வது வினா பாருங்க. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1912. சென்னை திராவிடர் கழகம் 1912. 13வது வினா. தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1878. தி இந்து 1878. 14வது வினா. தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று? ஏப்ரல் 17 1920. இது ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் எப்போனா ஏப்ரல் 17 1920. 15வது வினா. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? வ.உ.சி. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா வ.உ.சி. 16வது வினா. இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார்? ராஜாராம் மோகன் ராய். சமூக சீர்திருத்தவாதி முன்னோடி நாள் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். 17வது வினா. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆபிரகாம் பண்டிதர். 18வது வினா. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? சென்னை தொழிற்சங்கம். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் வந்து சென்னை தொழிலாளர் சங்கம். 19வது வினா பாருங்க. சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார்? சுப்பிரமணியம். சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் சுப்பிரமணியம். 20வது வினா. ஆதி ஆந்திரர் யார்? எம்.சி. ராஜா. ஆதி ஆந்திரர் எம்.சி. ராஜா. 21வது வினா. தமிழ்நாட்டின் அச்சப்பரவலை கூறுக. 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அச்சம் வரை. 22வது வினா. மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது? தேனி. மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. 23வது வினா பாருங்க. தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது எது? காவிரி டெல்டா வலைப்பின்னல். ஒரு முக்கியமான வினா இது. தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி டெல்டா வலைப்பின்னல். 24வது வினா பாருங்க. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது? மேல்பட்டு. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு. ஷார்ட்கட் பாருங்க. ஜவ்வாது நம்ம மேலே தான் தடவுவோம். அப்போ ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு அப்படின்னு நான் வச்சுங்க. 25வது வினா பாருங்க. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? நாமக்கல். கொல்லிமலை நாமக்கல். 26வது வினா.
தமிழ்நாட்டில் வற்றாத தன்மை உடைய ஒரே ஆறு எது? தாமிரபரணி. 27வது வினா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? சிறுதானியங்கள். தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் வந்து சிறுதானியங்கள். 28வது வினா. சொர்ணவாரி விதைக்கும் காலம் என்ன? ஒரு முக்கியமான வினா. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மே. சொர்ணவாரி ஏப்ரல் டு மே. 29வது வினா. தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். 30வது வினா பாருங்க. பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் எது? சிவகங்கை. பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் சிவகங்கை. 31வது வினா. இந்தியா சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? 1971. இந்தியா சோவியத் ஒப்பந்தம் 1971. 32வது வினா. இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? பூட்டான். இடிமின்னல் நிலம் பூட்டான். 33வது வினா. புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யார்? சர் சிரில் ராட்கிளிஃப். புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சிரில் ராட்கிளிஃப். 34வது வினா பாருங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஷாங்காய். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் ஷாங்காய். 35வது வினா பாருங்க. பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னா ஜிம் ஓ நெயில். ஒரு முக்கியமான வினா. பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ நெயில். கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது எது? அமெரிக்கா தனது பொதுச் சட்டம் 480. 37வது வினா பாருங்க. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை 2018. 38வது வினா. இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் வருமான வரி அறிமுகப்படுத்தியவர் வந்து சர் ஜேம்ஸ் வில்சன். 39வது வினா. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது? சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. 40வது வினா பாருங்க. புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யார்? தொழில் முனைவோர். புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யாருன்னா தொழில் முனைவோர். 41வது வினா. இந்தியாவின் நுழைவாயில் எது? மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. 42வது வினா. டான்சிட்கோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1970. டான்சிட்கோ எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1970. 43வது வினா. நவீன சீனாவின் தந்தை யார்? டாக்டர் சன்யாட்சன். நவீன சீனாவின் தந்தை டாக்டர் சன்யாட்சன். 44வது வினா. சர்க்கரை உற்பத்தியில் உலகில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? பிரேசில். சர்க்கரை உற்பத்தியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஃபர்ஸ்ட் வந்து கியூபா. அடுத்து பாருங்க. ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்? ஒரு ஹெக்டேர்னா 2.47 ஏக்கர். ஒரு ஹெக்டேர் என்பது 2.47 ஏக்கர். 46வது வினா. இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி எது? சின்னக்கல்லார். இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். 47வது வினா. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? தி ஹேக். பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் தி ஹேக். இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்திரா முனை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. 49வது வினா. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. கடைசி வினா. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 65 ஆண்டுகள். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 65. இப்போ உங்களுக்கான கொஸ்டின். தற்போது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியலில் எவ்வளவு துறை இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.